Taste the Daily. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலானோர் வசிக்கும் பகுதியான பிடி காலனி, கரும்பாலை பகுதிகள் தூய்மையற்று உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடியிருப்புகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் சூழ்ந்திருப்பதாலும் குப்பைகள் தேங்கியுள்ளதாலும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதில் இருந்துதான் மாநகராட்சி நிர்வாகம் அவர்களது தூய்மை பணியை மேற்கொள்ளாமல் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த போராட்டத்தில இருந்து இந்த குப்பையை எடுக்கிறதே கிடையாது. முக்கியமா இங்க உள்ள மக்களுக்கு வந்துட்டு போக்குவரத்து எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த வழியில தான் போகணும். அம்பிட்டு பேருமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ஃபேமிலி இதுக்குள்ள வசிக்கிறாங்க. இவங்களுக்கு முக்கியமான எந்த பாதைன்னு கேட்டீங்கன்னா இந்த பாதை தான். இந்த போற பாதையே இப்படி இருக்கு. இதை வந்துட்டு ஊர் தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு, குடிசை மாட்டு வாரியத்திலையும் சொல்லியாச்சு, தூய்மை அந்த இந்த வார்டு எந்த வார்டு அந்த வார்டுலையும் சொல்லியாச்சு. ஆனா வந்துட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கிடையாது. இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல தண்ணி பைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு இருக்காங்க ப்ளூ கலர்ல. அந்த பைப்புக்கும் தோண்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரோடே வந்துட்டு இதுல தான் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு. தேனி மாவட்டம் கம்பத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வனவிலங்குகளை வேட்டையாட வீட்டில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது அவை வெடித்ததில் குருநாதன் என்பவரும் அவரது 2 பேரன்களும் காயமடைந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குருநாதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டிலேயே நாட்டு வெடிகுண்டுகளை தயாரிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை காந்திபுரத்தில் பூட்டிய கடையின் ஷட்டரை உடைத்து 30 லட்சம் மதிப்பிலான 3 டன் காப்பர் ஒயர்கள் மற்றும் 3,80,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நஞ்சப்பா சாலையில் உள்ள அஸ்கர் அலி என்பவரின் கடைக்கு வந்த கொள்ளையர்கள் ஷட்டரையும் சிசிடிவி கேமராவையும் உடைத்துவிட்டு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். விடிய அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மதுரை திருமங்கலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய இளைஞர் பிடிபட்டார். திருமங்கலம் ஆனந்தா தியேட்டர் அருகே அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் முந்திச் செல்ல முயன்ற போது பேருந்தில் உரசி உள்ளது. இதனால் சத்தம் போட்ட ஓட்டுநருடன் மதுபோதையில் இருந்த இளைஞர் வாக்குவாதம் செய்து தாக்கியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் வீதியெங்கும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் மதுபோதையில் தகராறுகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதியில் சுற்றித் திரியும் திருநாய்களால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதி சமீப காலமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் ஏராளமான திருநாய்கள் சுற்றித் திரிவதாகவும், எனவே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.